வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் குரூப் 4 2025 கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவல் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எல்லாருமே கமெண்ட்டில் கேட்டிருந்த அந்த பிஹெச்பி மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஸோ டெஸ்டிடியூட் வீடியோக்கு அவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ இருக்குன்னு தனித்தனியாக கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஆன்சராக வர மாதிரி இந்த எல்லாமே ஒரு வீடியோவில் வர மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி இதில் கொண்டு வந்திருக்கேன். இதில் ஜென்ரல் இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. அதாவது நார்மல் இதில் இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியை மட்டும் இதில் வந்து நோட் பண்ணி பாருங்கள். அதை உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு கேட்பீங்க. அதனால தான் நான் என்ன டிபார்ட்மெண்ட்டு, கம்யூனிட்டி, எவ்வளோ வேகன்சி எல்லாமே 3 ஒன்றா வர மாதிரி இந்த வீடியோவில் எடுத்து வந்திருக்கேன். ஸோ டிடபிள்யூ கோட்டா வரவங்க டிடபிள்யூ கோட்டாவில் இருக்கிறத மட்டும் நோட் பண்ணுங்கள். எக்ஸ் சர்வீஸ் மேனில் வரவங்க அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். பிஹெச்பியில் வரவங்க வந்து அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போகிறவங்க எல்லாருமே கேட்குற விஷயம், எனக்கு இந்த ரேங்க் இருக்குது அந்த ரேங்க் இருக்குது கிடைக்குமானா, எந்த ரேங்க்குக்குமே வேலை கிடைக்குமாங்கிறது முதல் நாள் 2வது நாள் மட்டும்தான் நம்மளால் அசம்ஷன்லேயோ ப்ரெடிக்ஷன்லேயோ சொல்ல முடியும். 3வது நாள் 4வது நாள் போகும்போது அவங்க குரூப் 2 போஸ்டிங் எடுத்தவங்களாவோ இல்லை ஏற்கனவே போஸ்டிங்கில் இருக்கிறவங்களாவோ இல்லை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்களாவோ இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ சில காரணங்களால கவுன்சிலிங் வந்து ஆப்சன்ட் கூட ஆவாங்க. அந்த ஆப்சண்ட்டை பொறுத்து தான் நீங்கள் அடுத்தடுத்த நாள் போகும்போது உங்களுக்கு வேகன்சி இருக்குமே ஒழிஞ்சு இந்த ரேங்க்குக்கு இந்த நாளைக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்குன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. முதல் நாள் டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சியை வச்சு மட்டும்தான் நீங்கள் இப்போ அதுவும் 10 மணி பேட்சாக இருந்தால் கன்ஃபார்மாக சொல்லிடலாம். 11:30 பேட்சாக இருந்தால் எத்தனை பேர் வருவாங்க வரமாட்டாங்கங்கிறது அஃபிஷியலாக நம்மளுக்கு வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுலேருந்து அவங்கள ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் 10 மணி பேட்சாக இருந்தால் முதல் நாள் டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி வச்சு உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம், உங்களுக்கு தெளிவாக வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு சொல்லிடலாம். 11:30 மணி பேட்ச்னா அந்த 10 to 11:30க்குள்ளே எத்தனை பேர் உள்ளே போய் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அஃபிஷியலாக அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அசம்ஷன் லிஸ்ட்டை வச்சு எப்பயுமே நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க, கவுன்சிலிங் போகாதீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டில் உங்கள் கம்யூனிட்டிக்கு நேரம் இருந்தால் நீங்கள் 10 மணி பேட்சாக இருந்தாலும் போயிருங்க, 11:30 இருந்தாலும் போங்க. 10 மணி பேட்சில் எடுத்துட்டாங்கன்னா 11:30க்கு உங்களுக்கு ஆப்சண்ட்டுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்காக போகாமல் இருந்துறாங்க. ஒருவேளை 10 மணி பேட்சில் யாராவது ஆப்சண்ட்டாக இருந்து அந்த வேகன்சி உங்களுக்கு 11:30 மணிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும். அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்கள். சரி வாங்க, இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்ப்போம். இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20 பேஜ் கிட்டே இருக்குது. எல்லா கம்யூனிட்டியும் எடுத்தோன்னா 20 பேஜ் கிட்டே இருக்குது. இதை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட இந்த இதை போட்டுறேன். அதாவது இது வந்து உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு டே இப்போ போகும்போது இன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்தடுத்த நாள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ரிவைஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரிவைஸ்ட் ஆக நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, அதெல்லாம் எந்தெந்த போஸ்ட்லாம் எடுத்துட்டாங்களோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், கையில் வச்சுக்கிறணும் உங்களுக்கு நோட் பண்ணிக்கிறதுக்காக. சரி வாங்க இது பார்ப்போம். இதில் வந்து பிசிஎம் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. பிசிஎம் ஜென்ரல் உமன் விட்டுருங்க. இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜூனியர் அசிஸ்டண்ட் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் திருப்பூர் டிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் டிடபிள்யூக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே கமர்ஷியல் டேக்ஸில் கோயம்புத்தூர் டிவிஷனில் ஒரு போஸ்டிங் இருந்திருக்கு. அடுத்து பிசிஎம் ஜென்ரல் ஆர்த்தோ அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் காலேஜ் எஜுகேஷன் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிசிஎம்னு ஒரு கம்யூனிட்டியை எடுத்துட்டா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் கேட்டகரி அதில் வந்துடும். இதில் பாருங்கள் டிடபிள்யூ வந்துடும், எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்துடும். அதே பிசிஎம்மில் மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய ஜென்ரல் டெஃப், ஜென்ரல் ஆர்த்தோ இது எல்லாமே வந்துடும். இந்த எல்லா கேட்டகரிலையும் வந்து அதேமாதிரி பிசிஎம் டபிள்யூ உமனில் பிஎஸ்டிஎம்மில் வந்துடும், பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் வந்துடும். ஸோ இந்த மாடலில் வர மாதிரி தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இது பிசிஎம்க்காக காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஏன்னா இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டையும் நான் ரீட் பண்ணேன் அப்படின்னாக்கா வீடியோ வந்து லெங்க்த்தாக போகும். யாருமே வந்து என்ன செய்ய மாட்டீங்க, பொறுமையாக வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ இதே இது பிடிஎஃபை கொடுத்துட்டா நீங்கள் ஒன் பை ஒன்னாக மூவ் பண்ணி உங்கள் கம்யூனிட்டிக்கு நேரம் உங்களுக்கு இருக்காங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் ஒன்று ஏற்கனவே இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் வீடியோக்கு அவங்களோட கேட்டகரியை மட்டும் கலர் பண்ணி ஒரு பிடிஎஃப்லாம் கொடுத்துருப்பேன். இந்த ப்ரீவியஸ் வீடியோவை அதை போய் பாருங்கள். ஸோ இதில் வந்து பிஹெச்பி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிடபிள்யூ 3 பேருக்கு சேர்த்தே வர மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெறும் பிசி மட்டும் பார்த்திங்கன்னா பிசி டிடபிள்யூவில் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பேக்வர்ட் கிளாஸில் ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது. அதேமாதிரி பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்டரியில் ஒரு போஸ்டிங் இருக்குது. அதே கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது, பிசி ஜென்ரல் பிளைண்டில் ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மூவ் பண்ண வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ வேகன்சி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டும் வந்துடும். உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டியும் வந்துடும். ரெண்டு வந்து என்ன ஆகும், மேட்ச் ஆகி நீங்கள் பார்க்குற மணிக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிசி கேட்டகரிக்கு. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரிக்கு ஒரு 2 இது பார்ப்போம். ஜென்ரல் டேனுக்கு பார்ப்போம். ஜென்ரல் டேனில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேன் எக்ஸ் சர்வீஸ்மேனில் அனிமல் ஹஸ்பண்டரியில் ஒன்று இருக்குது, சிவில் சப்ளையில் ஒன்று இருக்குது. அதே இதில் கமர்ஷியல் டேக்ஸ் டிவிஷன் சென்னை சவுத் டிவிஷன்லேயும் ஒன்று இருக்குது. இதே இதில் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் டேனில் இருக்கக்கூடிய டிடபிள்யூக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது. ஜென்ரல் டேன் டெஃப் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கமர்ஷியல் டேக்ஸஸ் சென்னை சவுத் டிவிஷனில் ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு நேராக மேட்ச் பண்ணி
உங்களோட நீங்கள் கவுன்சிலிங் போகிற அன்றைக்கி இந்த பேலன்ஸ் வந்து அதில் இருக்காங்கிறது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் க்ளைம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி போகிறவங்களுக்காக நான் வந்து இதை வந்து என்ன செஞ்சுருக்கேன், அப்டேட் பண்ணி நான் இதை போட்டிருக்கேன். நாளைக்கு இதில் எத்தனை போஸ்டிங் வேணாலும் என்ன செய்யலாம், குறையலாம். இது வந்து ஜென்ரல் டான் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்காக. ஸோ இதே மாதிரிக்கு எம்பிசி கேட்டகரியில் பார்ப்போம். எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேனில் பாருங்கள், அதுலேயே வந்து என்னது சிவில் சப்ளை அண்டு கன்சியூமர் ப்ரொடக்ஷனில் ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ அதில் கமர்ஷியல் டேக்ஸ் திருப்பூர் டிவிஷன்லேயும் எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்குது. அதேமாதிரி எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கமர்ஷியல் டேக்ஸ் திருப்பூர் டிவிஷனில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் கம்யூனிட்டி நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, மேட்ச் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி கூடி வச்சுக்கோங்க. ரொம்ப வேகன்சி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, கம்மியாக தான் இருக்கும். 1 1 2 2 இப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அழகாக நீங்கள் நோட் பண்ணியே வச்சுக்கலாம். நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்து வெப்சைட்டில் வந்து அவங்க ரிவைஸ் பண்ணி டெலிகிராம் சேனலில் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதையும் மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கவுன்சிலிங் போகிறக்கு முதல் நாள் அதில் வேகன்சி இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸிஏ கேண்டிடேட் வந்து பொறுத்தவரையும் பார்த்து ஜென்ரல் உமன் இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கவங்க இருக்கணும். ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ எஸ்சிஏ ஜென்ரல் பிளைண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அனிமல் ஹஸ்பண்டரியில் ஒரு போஸ்டிங் இருக்குது. அதேமாதிரி எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் விட்டுருங்க. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் இதெல்லாம் விட்டுட்டு அந்த எஸ்சிஏ ஜென்ரல் டெஃப் இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் பப்ளிக் ஹெல்த்தில் வந்து எஸ்சிஏ ஜென்ரல் டெஃப் இந்த இருக்குது. பிஹெச்பிக்கு ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எஸ்சிஏக்கு நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதே மாதிரி அடுத்து வந்து இந்த எஸ்சி கோட்டாவில் பார்ப்போம். எஸ்சி கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் கரெக்டாக நார்மல் இதை விட்டுட்டு கரெக்டாக ஸ்பெஷல் கேட்டகரியை மட்டும் இதில் எடுத்திருக்கேன். எஸ்சி டிஸ்ட்ரிபியூட் விடோவில் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன இருக்குது, ஒரு போஸ்டிங் இருக்குது. எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து என்ன இருக்குது, கமர்ஷியல் டேக்ஸஸ்லேயும் ஒன்று இருக்குது, அது கமிஷனர் ரேட்டில் இருக்குது. ப்ளஸ் வந்து காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி ஸ்பெஷல் கேட்டரில் நிறைய போஸ்டிங் வந்து ஃபில் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ இன்னிலேருந்து ஸ்பெஷல் கேட்டகரி வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி எஸ்சி வந்து எப்படி பார்க்கணுங்கிறத பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இதே இதில் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங் தான், எஸ்டி டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம். இது வந்து எந்த இதில் இருக்குனாக்கா சேல்ஸ்மேன் அசிஸ்டன்ட் சேல்ஸ் உமன் இன் தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ டெஸ்டிடியூட் விடோ எடுக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. இது வந்து இந்தியாவில் எங்கேனாலும் போஸ்டிங் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிவிட்டு எடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வந்து என்னென்ன ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்காமல் கடகடன்னு ஓடுறாங்க, எப்படி இது புரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ணிங்கன்னா யாருக்கும் பார்க்குற பொறுமை இருக்காது. ஏன்னா ஒரே மாதிரி டிபார்ட்மெண்ட் நிறைய டிஸ்ட்ரிக்டில் திருப்ப வாசிச்சதையே வாசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் என்ன செய்யணும், மூவ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நேராக அது உங்களுக்கு வேகன்சி இருக்காங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இதோட ஸ்டேட்டஸ் இது என்ன டேட்டில், இன்றைக்கி டேட்டில் போடுறேன், அதாவது 6ஆம் தேதி காலையில் போடுறேன்னா 6ஆம் தேதி சாயந்தரம் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா எப்பயும் போடுற நம்ம வீடியோ அப்ஸ்ட்ராக்ட் பார்ப்போம் இல்லையா, எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, அதுலேயும் நம்ம கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸ்பெஷல் கேட்டகரியில் யார் கவுன்சிலிங் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் போடுறோம். அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டெலிகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க்லாம் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். நீங்கள் அதில் ஆன்சர் எழுதிட்டு அதில் ஒரு கூகுள் ஷீட் போடுவோம். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கிறத அதில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் புட்டப் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான், நீங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.